இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சகல, ரேவதி போயிட்டாளா? ஃப்ளைட் ஏற்றி விட்டுட்டீங்களா? கிளம்பிட்டேன். ஏன்பா, நான் அவ்வளோ சொல்லியும் ரேவதியும் கேட்கல, நீயும் கேட்கல. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும் தானே நானு, பாட்டி, மாமா எல்லாரும் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டோம். அத்தை இன்னொரு பக்கம் ரொம்ப முயற்சி பண்ணி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் இப்போ அர்த்தம் இல்லாம போச்சுல. இதுல எனக்கு என்ன புரியலனா, ரேவதிக்கு உண்மை தெரியாத வரைக்கும் கூட அவ வெளிநாட்டுக்கு போக ஆசைப்பட்டானா அதுல ஒரு நியாயம் இருக்குப்பா. ஆனா இப்பதான் எல்லா உண்மையும் அவளுக்கு தெரிஞ்சு போச்சேப்பா. இதுக்கப்புறமும் பிடிவாதமா அவ கிளம்பி போனதா என்னால சத்தியமா புரிஞ்சுக்க முடியலப்பா. யோ சகல, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நல்லவனா இருக்கலாம்யா, ஆனா அநியாயத்துக்கு நல்லவனா இருக்க கூடாது. ஏப்பா, அவதான் ஏதோ ஒண்ணு சொல்றானா, அவட்ட பேசி அவளை சமாதானப்படுத்தி இருக்க வைக்கிறத விட்டுட்டு நீ என்னமோ அவ விருப்பம், அவளுடைய பர்சனல் ஸ்பேஸ் அது இதுன்னு சொல்லி கதை சொல்லிக்கிட்டு இருக்கியப்பா. சரிங்க, அவதான் கிளம்பி போயிட்டால, விடுங்க. இங்க பாருப்பா, என்னடா இவன் இவ்வளவு பேசுறானே மட்டும் நினைக்காத. எனக்கு மனசு ஆறவே இல்லப்பா இது. அதனாலதான் புலம்புறேன். ஏப்பா, அந்த ரேவதி உன்னை ஆரம்பத்துல முழுசா புரிஞ்சுக்கிட்டா மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தா. ஹஸ்பண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஏதோ ஓகே பிரச்சனையாச்சு. ஏப்பா இப்பதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சேப்பா. இப்ப பழைய மாதிரி அன்பா பாசமா இருக்கிறதுல அவளுக்கு என்னப்பா பிரச்சனை? அதை விடுங்க. இந்நேரம் ஃப்ளைட்டே கிளம்பி போயிருக்கோங்க. அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவ தேடி போயிருக்கா. இந்த கல்யாணத்திலேயும் அவளுக்கு விருப்பம் இல்லை. அதை மறக்கிறதுக்காக தான் அவள் ஆஸ்திரேலியாக்கே போறா. அங்கேயாவது போய் அவள் சந்தோஷமா இருக்கட்டும், எனக்கு அது போதும். என்னமோ போப்பா.